காட்டிலையும் வேலை செஞ்சுக்கிட்டு அப்பா அம்மா கஷ்டப்படுறாங்கன்ட்டு அதையும் செய்யும், வீட்லேயும் படிக்கும். அது இல்லாமல் எங்களை பிரிஞ்சு திருச்சியில் 4 வருஷம் இருந்துச்சு. நாங்கள் வந்து லோவர் மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான். எங்கள் அப்பா ரொம்ப கஷ்டப்பட்டு தான் படிக்க வச்சாங்க. சரி அவங்க படிக்க வச்சதுக்காகவே நான் ஏதாவது பண்ணணுமேன்ட்டு தான் கிளியர் பண்ணியிருக்கேன். பையனை ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்க வச்சேன். பையன் அதுக்கு ஈடு கொடுத்து படிப்போம். பரம்பரையிலே இதுவரைக்கும் கவர்மெண்ட் ஜாபுக்கு யாரும் போனதே இல்லைங்க. இதுதான் ஃபர்ஸ்டே பிரசாத் தான் போயிருக்கான். இப்பயும் எங்களை விட்டு பிரியக்கூடாது, எப்பயும் எங்க கூட இருக்கணும்னு நினைக்கிறேன். ஒரே பையன். அப்பா கஷ்டப்படக்கூடாது, அம்மா கஷ்டப்படக்கூடாதுன்னு நல்லா படுற பையன். அந்த அளவுக்கு படிச்சதுக்கு கண்டிப்பா திறமை உண்டு இருக்கு. ஹலோ எவ்ரிவன், என்னுடைய பேர் குரு பிரசாத். நான் சிவகங்கைபுரம் அப்படின்ற கிராமத்துலேருந்து வரேன். இந்த கிராமம் வந்து சேலம் மாவட்டத்தில் தான் இருக்குது. சின்ன கிராமம் தான், பஸ் வசதி கூட டைமுக்கு தான் இருக்கும். எங்கள் அப்பா வந்து ஒரு ஃபார்மர், அம்மா வந்து ஹவுஸ் ஒய்ஃப். நான் டிகிரி வந்து பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் முடிச்சிருக்கேன். அன்பில் தர்மலிங்கம் அக்ரிகல்ச்சரல் காலேஜ் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டியூட்டில் என்னோட பிஎஸ்சி அக்ரி முடித்தேன். எனக்கு காலேஜ் படிக்கிறப்பையிலேருந்து பேங்கிங் போகணுன்றதா ஒரு எய்மாக இருந்துச்சு. பட் எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு ஒரு ஐடியாவே இல்லை. ஸோ நான் போயிட்டு சேலம் வெராண்டா ரேஸில் ஜாயின் பண்ணேன். அங்கே ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. ஃபர்ஸ்ட் பேசிக் கிளாஸ் போச்சு. பேசிக் கிளாஸில் ஒவ்வொரு சமயம் நீங்கள் எப்படி ஈஸியாக அப்ரோச் பண்ணுறது அப்படின்னு ரொம்ப டீட்டெயிலாக சொல்லி கொடுத்தாங்க. மணிமேகலை மேம், குமரேசன் சார் அண்ட் மகேந்திரவர்மன் சார் எல்லாருமே ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. டெய்லியும் மென்டர்ஸ் வந்து ஈவினிங் வீட்டுக்கு வரப்போ கரண்ட் அஃபேர்ஸ் கேட்டு தான் வீட்டுக்கு அனுப்புவாங்க. அதனால தான் நான் கரண்ட் அஃபேர்ஸ் படிக்க ஆரம்பித்தேன். நெக்ஸ்ட் ப்ரிலிம்ஸ் பேட்ச், மெயின்ஸ் பேட்ச் அப்படின்னு 2 பேட்ச் கொண்டு போவாங்க. அந்த 2 பேட்ச்மே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டெய்லியும் ஒரு டாப்பிக்காக எடுத்துகிட்டு கொஷின் பேப்பர் கொடுப்பாங்க. மார்னிங் ஃபுல்லாக கொஷின் பேப்பர் சால்வ் பண்ணுவோம். ஆஃப்டர்நூன் லேப்க்கு போயிட்டு டாபிக் டெஸ்ட் வைப்பாங்க. அதுக்கப்புறம் ஃபுல் டெஸ்ட் போடுவோம். அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ப்ரிலிம்ஸ் பேட்ச் அட்டன் பண்ணதுனால தான் என்னோட ஸ்பீடு வந்து என்னால் இம்ப்ரூவ் பண்ண முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் வெராண்டா ரேஸில் இருக்க மென்டர்ஸ்லாம் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. ஈவன் தோ அவங்களும் நம்ம காம்படிட்டர்ஸாகவே இருந்தாலும் அவங்க நம்மளை காம்படிட்டர்ஸாக பார்க்க மாட்டாங்க. ஓன் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் இருந்தால் எப்படி சொல்லி தருவாங்களோ அதே மாதிரி தான் நம்ம எந்த டவுட் கேட்டாலும் டீட்டெயிலாக சொல்லி கொடுப்பாங்க. அப்புறம் வெராண்டா ரேஸில் இருக்க டிஎல் அண்ட் மேனேஜர் சார் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. அதுக்கப்புறம் அங்கே லேப் வந்து எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. டெய்லியும் லேப் போயிட்டு டெஸ்ட் போடுறதுனால தான் எங்களோட ஸ்பீட் இம்ப்ரூவ் ஆச்சு. நான் வந்து ரேஸ் இன்ஸ்டியூட்டில் 11 நவம்பர் 2024 ஜாயின் பண்ணேன். ஃபர்ஸ்ட் NIACL அசிஸ்டண்ட்டோட ப்ரிலிம்ஸ் எழுதினேன். ப்ரிலிம்ஸ் வந்து நான் பேசிக் கிளாஸில் இருக்கப்போ அட்டன் பண்ணேன். ஆனால் ப்ரிலிம்ஸ் கிளியர் ஆகிடுச்சு. பட் பேசிக் கிளாஸில் இருந்ததுனால மெயின்ஸ் எப்படி பண்ணிட்டு ஒரு ஐடியாவே இல்லை. ஸோ அதை நான் மெயின்ஸ் அட்டன் பண்ணல. நெக்ஸ்ட் அப்போயே ஒரு எய்ம் இருந்துச்சு, எனக்கு போனால் RRB தான் போகணும். ஏன்னா சின்ன வயசுலேருந்து நான் ரூரல் ஏரியான்றதுனால ரூரல் பீப்புளுக்காக நம்மளால் முடிஞ்சதாக ஒரு ஹெல்ப் பண்ணணுன்ட்டு நான் ரீஜன் ரூரல் பேங்க் சூஸ் பண்ணேன். என்னோட ஃபர்ஸ்ட் ப்ரிலிம்ஸ் வந்து IBPS கிளர்க் எழுதினேன். நெக்ஸ்ட் RRB கிளர்க், RRB PO. RRB PO மெயின்ஸ் வந்து என்னோட ஃபர்ஸ்ட் மெயின்ஸ் அண்ட் ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ. நான் ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்லேயே கிளியர் பண்ணியிருக்கேன். அண்ட் ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்லேயே ஆல் இந்தியா ரேங்க் 1 வாங்கியிருக்கேன். என்னோட ஸ்கோர் வந்து 100க்கு 66.05. பர் டேக்கு நான் மார்னிங் 9 o'clock இன்ஸ்டியூட் ரீச் பண்ணுவேன். 5 o'clock தான் இன்ஸ்டியூட்லேருந்து வருவேன். இன்ஸ்டியூட்டில் தான் நான் அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன். வீட்டுக்கு வர எனக்கு 7 கிட்ட ஆகிடும். வந்துட்டு ஒரு 1 hour ரெஸ்ட் எடுத்துகிட்டு 8 to 10 படிப்பேன். இதுதான் என்னோடய ஸ்டடி ரொட்டீன். எனக்கு சின்ன வயசுலேருந்தே மேக்ஸ் நல்லா வரும். அதனால் ரீசனிங்கும் ஆப்டியும் என்னோடய ஸ்ட்ராங் பார்ட். இங்கிலீஷ் ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் ஸ்ட்ரகிளாக தான் இருந்துச்சு. அப்புறம் போக ஸ்கோர் இம்ப்ரூவ் பண்ணேன். கரண்ட் அஃபேர்ஸ் நான் மென்டர்ஸ்னால தான் படித்தேன். டெய்லி வைவா கேட்கறதுனால சரி அவங்ககிட்ட வைவா சொல்லணுன்றதுக்காக தான் படித்தேன். அதனால தான் கரண்ட் அஃபேர்ஸில் என்னடா ஹையாக ஸ்கோர் பண்ண முடிஞ்சிச்சு. நான் வந்து அஃபேர்ஸ் க்ளவுடில் வீக்லி PDF தான் ஃபாலோ பண்ணேன். ஃபர்ஸ்ட் டெய்லி ஃபாலோ பண்ணுறேன், அது எனக்கு செட் ஆகலை. ஸோ வீக்லி PDF ஃபாலோ பண்ண ஆரம்பித்தேன். ப்ரிலிம்ஸ் பேட்ச் நடக்கும்போது டெய்லி 1 week படிச்சுட்டு போயிடுவேன். அதுலேருந்து மென்டர்ஸ் ஃபுல்லாக கேள்வி கேட்பாங்க, டாப் அண்ட் பாட்டம் கேள்வி கேட்பாங்க. அதுக்கு ஆன்சர் பண்ணுறதுக்காக தான் படித்தேன். அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. ஹிந்து எடிட்டோரியல் படிப்பேன். எடிட்டோரியல் படிச்சுட்டு டெய்லியும் எனக்கு தெரியாத வேர்ட்ஸ்க்குலாம் சினானிம் எழுதி வச்சேன். அது மாதிரி ஒரு 1000 words எழுதி வச்சுருக்கேன். அதை டெய்லியும் ரிவைஸ் பண்ணிட்டே இருப்பேன். அதுதான் எனக்கு இம்ப்ரூவ் பண்ண ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. ரிசல்ட் பார்த்தோன்னே ரொம்ப ஹாப்பி ஆகிடுச்சு. நான் ஃபஸ்ட்டு போய் எங்கள் அப்பாட்ட தான் சொன்னேன்.
அதுக்கப்புறம் அம்மாட்ட சொன்னேன், அப்புறம் எங்கள் ரிலேட்டிவ்ஸ் எல்லார்ட்டையும் சொன்னேன். பட் ஆல் இந்தியா ரேங்க் 1 வரும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணல. சார் தான் இன்ஸ்டியூட்லேருந்து கால் பண்ணி சொன்னார், இது மாதிரி ஆல் இந்தியா ரேங்க் 1 எடுத்திருக்கீங்க அப்படின்ட்டு. ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. இல்லை, வீட்டில் எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக தான் இருந்தாங்க. என்ன வீட்டில் சப்போர்ட் பண்ணாலும் நம்ம சீக்கிரம் வேலைக்கு போகணும், அப்பா அம்மா உட்கார வச்சு பார்த்துக்கணுன்றதான் என்னோட எய்மாக இருந்துச்சு. அதுக்காக தான் படித்தேன். நான் ஃபேஸ் பண்ண சேலஞ்ச் பார்த்திங்கன்னா, எனக்கு டெய்லியும் ட்ராவல்லே மார்னிங் 2 ஹவர்ஸ் போயிடும், ஈவினிங் 2 ஹவர்ஸ் போயிடும். இதிலே ஒரு 4 ஹவர்ஸ் எனக்கு ட்ராவல்லே போயிடும். இருந்தாலுமே நான் இன்ஸ்டியூட் போய் தான் படித்தேன். ஏன்னா வீட்டில் இருக்கோம், நமக்கு சில சமயம் ஏதாவது டிஸ்டர்பன்ஸ் வரும். இன்ஸ்டியூட்னா நம்ம காம்படிட்டர்ஸ் பார்த்துட்டே படிக்கிறப்போ நமக்கு ஒரு பூஸ்ட்டாக இருக்கும். ஸோ டெய்லியும் நான் இன்ஸ்டியூட் போயிட்டு தான் ப்ரிப்பேர் பண்ணேன். நாங்கள் வந்து லோவர் மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான். எங்கள் அப்பா ரொம்ப கஷ்டப்பட்டு தான் படிக்க வச்சாங்க. என்னதான் வில்லேஜ் இருந்தாலும் சின்ன வயசுலேருந்தே எங்கள் அப்பா இங்கிலீஷ் மீடியம் தான் படிக்க வச்சாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு தான் படிக்க வச்சாங்க. சரி, அவங்க படிக்க வச்சதுக்காகவே நான் ஏதாவது பண்ணணுமேன்ட்டு தான் கிளியர் பண்ணியிருக்கேன் இப்போ பேங்க் எக்ஸாம். நான் சோஷியல் மீடியா அவ்வளோ யூஸ் பண்ண மாட்டேன். வாட்ஸ்அப், டெலகிராம் அவ்வளோ. எந்த ஸ்டேஜ்லேயும் கிவ் அப் மட்டும் பண்ணாதீங்க. ஃபர்ஸ்ட் எல்லாருக்குமே ஃபெயிலியர்ஸ்ன்றது வரும். ஃபஸ்ட்டு ப்ரிலிம்ஸே உங்களுக்கு கிளியர் ஆகாமல் போகும். ஆனால் எந்த ஸ்டேஜ்லேயும் கிவ் அப் பண்ணாதீங்க. உங்களோட ஹார்ட் ஒர்க் கண்டிப்பாக போட்டுகிட்டே இருந்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக கிளியர் பண்ணலாம். நானும் அப்படி தான் படித்தேன், எனக்கு கிளியர் பண்ணியிருக்கேன். இல்லை, சேலம் பிரான்ச் தான் என்னோட வெற்றியில் முக்கிய பங்காக இருந்திருக்கு. ஏன்னா அவங்களனா இந்த அளவுக்கு இவ்வளோ சீக்கிரமாக என்னால் அச்சீவ் பண்ணிக்க முடியாது. அவங்க கொடுத்த லேபு, மென்டர்ஸ் எல்லாருமே ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்ததுனால தான் என்னால் இவ்வளோ சீக்கிரமாக அச்சீவ் பண்ண முடிஞ்சிச்சு. லேப் வந்து ஸ்லாட் வைஸ் கொடுப்பாங்க. நமக்கான ஸ்லாட்டில் போயிட்டு நான் ஒரு நாளைக்கு இருந்தால் ஒரு ப்ரிலிம்ஸ் டெஸ்ட் போடுவேன். அதே மாதிரி மெயின்ஸ் எக்ஸாம் வரதுக்கு முன்னாடியே வந்து நான் மெயின்ஸ் மார்க் போட ஆரம்பிச்சிட்டேன். அதுதான் எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஆஸ்பிரன்ஸ் பண்ணுற மிஸ்டேக் என்னன்னா, ப்ரிலிம்ஸ் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் தான் மெயின்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஆனால் அது மாதிரி பண்ணாதீங்க. உங்களுக்கு ப்ரிலிம்ஸ்க்கு வரதுக்கு முன்னாடியே நிறைய கேப் இருக்கும். அப்படியே நீங்கள் மெயின்ஸ்க்கும் சேர்த்து ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சின்ன வயசுல இருந்து ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. எல்கேஜிலேருந்தே ஃபஸ்ட் ரேங்க் தான் வந்தான். அப்படி அதேமாரி யூனிவர்சிட்டியில் போயிட்டும் 3 கோல்டு மெடல் வாங்கினா. அப்படி அப்புறம் இந்த எக்ஸாம்லாம் இந்த அளவுக்கு மார்க் வாங்கன்னு எதிர்பார்க்கவே இல்லை. இந்தியா ஃபஸ்ட்டுங்கிறது எங்களால் தாங்க முடியாத ஒரு ரொம்ப சந்தோஷம். நான் வார்த்தையில் சொல்கிற அளவுக்கு எனக்கு தெரியல, எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. அந்தளவுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. நான் வந்து படிக்கவே இல்லை, 3வது தான் படித்தேன். ஆனால் என் பையன் இவ்வளோ இந்த அளவுக்கு ஒரு நான் எதிர்பார்க்கலைங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. காட்டிலையும் வேலை செஞ்சுக்கிட்டு அப்பா அம்மா கஷ்டப்படுறாங்கன்ட்டு அதையும் செய்யும், வீட்லேயும் படிக்கும். அது இல்லாமல் எங்களை பிரிஞ்சு திருச்சியில் 4 வருஷம் இருந்துச்சு சார். 4 வருஷம் எங்களை பிரிஞ்சு நாங்களும் இருந்தோம், அவனும் இருந்தான். உங்களால் தாங்க முடியாமல் அது ஒரு இது ஃபீலிங். ஆனால் கடவுளை கும்பிட்டுட்டே இருப்பேன். என் பையன் படித்து வேலை அவன் ஆசைப்பட்ட மாதிரி கிடைக்கணும்னு சாமி தான் எனக்கு முன்ன கும்பிட்டுட்டே தான் இருப்பேன். ஆனால் கடவுள் வந்து கைவிடலை. நம்பிக்கை இருந்துச்சுங்க சார். கண்டிப்பாக வேலை கிடைக்காங்க நம்பிக்கை இருந்தது. நம்பிக்கையோடு தான் நாங்கள் எல்லாமே பண்ணோம். நம்பிக்கை இருந்துச்சு, கடவுள் கைவிட மாட்டார், நம்பிக்கை எனக்கு இருந்தது. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த அளவுக்கு என் பையனுக்கு கோச்சிங் கொடுத்து அவங்க இந்த அளவுக்கு கொண்டு வந்தவங்களுக்கு அவங்க மனமார்ந்த நன்றி எனக்கு சொல்லிக்கிறேன். குருபிரசாத்துக்கு நான் பெரியப்பா. சின்ன வயசுலேருந்து ரொம்ப பாசமாக இருப்பான் எங்கள் மேலே. நல்லா படித்து வருவான்னு ஒரு நம்பிக்கையோடு நாங்கள் இருந்தோம். நான் வந்து இவரோட அடுத்த பெரியப்பா. நான் சின்ன வயசுலேருந்தே நல்லா படிப்பாங்க. எல்கேஜிலேருந்து இங்கிலீஷ் மீடியம் தான் படித்தோம். இருந்தாலும் திறமையாக படிச்சிருந்தோம். எல்லாத்துலேயுமே ஃபஸ்ட்லாம் வந்துட்டு இருந்தான். வாழப்பாடி 12th வாழப்பாடி தாலுக்காக ஃபஸ்ட்டு வந்து. அப்படி அப்புறம் அக்ரியில் கோல்டு மெடலு. கவர்மெண்ட் ஜாபுக்கு போவான்னு எதிர்பார்த்தோம். ஆனால் இது வந்து எங்கள் என்னென்னா பங்காளிக எங்கள் பரம்பரையிலே எங்கள் பங்காளிங்க வந்து ஒரு 25 பங்காளிகளுக்கும் எங்கள் பரங்காலே இது வரைக்கும் கவர்மெண்ட் ஜாபுக்கு யாரும் போனதே இல்லைங்க. இதுதான் ஃபஸ்ட்டு எங்கள் பிரசாத் தான் போயிருந்தோம். முதல் கவர்மெண்ட் ஜாபுக்கு போகிறவர். ஆமாம், அரசு அதிகாரி இவர் இருந்தாங்க. அதாவது எனக்கு வந்து பசங்க கிடையாது, பொண்ணுங்க தான். பையன் நம்ம குடும்பத்தில் யாரோ ஒருத்தர் ரொம்ப ரொம்ப பெருமை. எனக்கு தெரிஞ்சவங்களாம் நான் கால் பண்ணி சொல்லிட்டேன்னு வச்சிங்களேன். இந்த அளவில் ஃபஸ்ட்டு வந்து எதிர்பார்க்கவே இல்லை. இருந்தாலும் என் ஃப்ரெண்ட்ஸுங்க, எங்கள் தெரிஞ்ச கூட வேலை பார்க்குறவங்க எல்லாத்துக்குமே நான் கால் பண்ணி சொன்னேன். ரொம்ப சந்தோஷப்பட்டேன். அதுக்கு வந்து உங்களுக்கு தான் நாங்கள் நன்றி சொல்லிக்கிறோம். ரேஷனுங்களா? அதுக்கு தான் உங்களுக்கு நான் ரொம்ப நன்றி, மனமார்ந்த நன்றி சொல்லிக்கிறேன். எங்கள் தம்பி வீட்டு பையன் சின்ன வயசுலேயும் நல்லா படிப்பாங்க. எல்லாத்துலேயும் ரொம்ப பாசம். ரொம்ப கஷ்டப்பட்டு இவங்க அப்பா எந்த கஷ்டத்தையும் வெளியே சொல்லப்பட்டார். ரொம்ப காட்டில் சாமந்தி, கோழிக்கொண்டை இந்த மாதிரி செடியெல்லாம் நிறைய வச்சு பையனை ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்க வச்சார். பையன் அதுக்கு ஈடு கொடுத்து படிப்பான். அவங்க அப்பா எப்படி செஞ்சாரோ அதே அளவு படிக்கணும். அவங்க அப்பா கஷ்டப்படுத்தக்கூடாது, ரொம்ப இதாக படிச்சு இவ்வளோ இதாக பாஸ் பண்ணாங்க. எங்கள் தம்பி இவர்
இவர் பிறந்த அன்னைக்கு எங்களுக்கெல்லாம் எவ்வளோ சந்தோஷம் இருந்துச்சோ அதே சந்தோஷம் தான் எங்களுக்கு இப்போவும். எங்கள் வீட்டில் மொதல் பையன் வந்தான். எங்களுக்கும் 3 பொண்ணுங்க தான், எங்கள் சித்தப்பா வீட்லேயும் 3 பொண்ணுங்க தான். எங்கள் தம்பி தான் எங்களுக்கு எல்லாமே. 4 பேர் இருக்கானுங்க. ஆனால் இவன் வந்து ரொம்ப ரொம்ப படிச்சுட்டே இருப்பான். ஃபேமிலிக்கு எல்லாத்துக்குமே யார்கிட்டையுமே கோவமாக கூட பேச மாட்டேன்னு வச்சுக்கோங்களேன். நார்மலாகவே இருப்பான். எல்லாமே எல்லா விதத்துலேயும் கூடயே இருப்பான். ரொம்ப சப்போர்ட்டாக இருப்பான். நல்லா படித்தது எங்களுக்கெல்லாம் ரொம்ப 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 சந்தோஷம். இது வணக்கம் சார். உங்கள் ரேஸ் இன்ஸ்டிடியூட்க்கு மிகப்பெரிய நன்றி. எங்கள் தம்பி இந்த அளவுக்கு வந்ததுக்கு உங்களுக்கு மனமார்ந்த நன்றிகள் சொல்லிக்கிறோம். ரேஸ் இன்ஸ்டிடியூட்டுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இது எங்கள் மச்சனை எனக்கு. இவன் என் பையனுக்கு தான் இவனை போய் மோட்டிவேஷன் பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறான். மாமனாட்டம் படிக்கணும். இருந்தாலும் அவனோட இவன் காட்டிலி கஷ்டப்படுவான் பையன். இவ்வளோ கஷ்டம் கிடையாது. அவங்க அப்பா விட கஷ்டப்பட்டு அப்பா கஷ்டப்படக்கூடாது, அம்மா கஷ்டப்படக்கூடாதுன்னு நல்லா படுற பையன். அந்த அளவுக்கு படித்ததுக்கு கண்டிப்பாக திறமை உண்டு இவனுக்கு. ரொம்ப நன்றி. பேச முடியல சார். உங்களுக்கெல்லாம் வந்ததுக்கு ரொம்ப நன்றி. வணக்கம். நான் குருபிரசாந்தோட அத்தை பேசுகிறேன். அவர் படிக்கிறதுக்கு காரணம் பெஸ்ட்டு நான் சொல்ல போனால் அவங்க அப்பா தான். 100க்கு 100 அவங்க தான். அவங்க அப்பா மட்டும்தான் காரணம். அதில் நல்ல பையன். என்னோட பையனை கூட நான் என்ன சொல்லுவேன், குருமாமா மாரி வரணும், குருமாமா மாரி இருக்கணும் அப்படின்னு சொல்லவும் அவன் என்ன சொல்லுவான், நான் குருமாமாவுக்கு மேலே நான் வருவேம்மா அப்படின்னு தானே அவன் சொல்லியிருக்கான். இருந்தாலும் எனக்கு ஒரு நம்பிக்கை இருந்திருக்கு. பெஸ்ட்டாக அம்மா அப்பா அவனுக்கு கடவுள் அவங்க 2 பேர் மட்டும்தான். இன்னும் மேலே மேலே குருபிரசாந்த் நல்லா வளரணும். அவங்க தம்பியும் அவனுக்கு அவன் துணையாக இருப்பாங்க. ஹரிகரனும் அவன் தம்பியும் அவனுக்கு பெஸ்ட்டு ஒரு ஃப்ரெண்டாக இருந்து வளர்ச்சி கொண்டுட்டு வருவான் நான் நம்பிக்கிறேங்க சார். இன்னும் மேலே மேலே குருபிரசாந்த் வளரணும். அது எங்களோட ஆசீர்வாதத்தோடு அவன் முன்னேற்றமாக வரணும் ஒவ்வொரு விஷயத்துலையுமே. குருபிரசாந்த் இது வரைக்கும் நல்லா இன்னும் பாஸ் பண்ணணும். அவன் வேலையும் சரிங்க, அவன் லைஃப்லேயும் சரி, அவனுக்கு எல்லாமே பெஸ்ட்டாக தான் கிடைக்கணும்னு நாங்கள் அத்தை மாமா ஆசைப்படுறது அது ஒன்று தான். இருந்தாலும் நல்ல பையன், இன்னும் மேலே வரணும். அவங்க தம்பி சப்போர்ட்டும் அவனுக்கு இருக்கும். அவனோட தம்பி ஒரு ஃப்ரெண்டாகவும் இருந்து அவங்களுக்கு துணையாகவும் அவங்க அப்பா அம்மாவும் வருவாங்க. நான் குருபிரசாத்தோட இன்னொரு அக்கா. இவன் சின்ன வயசுலேருந்தே ரொம்ப நல்லா படிப்பான். இவன் மெயினாக இதில் படிக்கிறதுக்கு காரணமே எங்கள் சித்தப்பா தான். அவர் ரொம்ப கஷ்டப்படுறாரு, சீக்கிரம் நம்ம படித்து அப்பா அம்மா கஷ்டத்தை போக்கணுங்கிறதுக்கோசரமே சீக்கிரம் படித்து வேலைக்கு போயிட்டான். இவன் சின்ன வயசுலேருந்து எங்களை விட்டு பிரிஞ்சு இருந்ததே இல்லை. அக்ரிகல்ச்சருக்கோசரம் 4 வருஷம் எங்களை விட்டு தனியாக பிரிஞ்சிருந்தான். இப்பயும் எங்களை விட்டு பிரியக்கூடாதுங்கிறதுக்கோசரமே தான், லோக்கல்லே இருக்கணுங்கிறதுக்கோசரம் தான் இந்த எக்ஸாம், பேங்க் எக்ஸாமுக்கே போனால் இப்பயும் எங்களை விட்டு பிரியக்கூடாது, எப்பயும் என் கூடயே இருக்கணும்னு நினைக்கிறேன். ஒரே பையன். அக்ரிகல்ச்சர் முடிச்சுட்டு இவன் கொஞ்சம் வேலைக்கு போகாமல் இருந்தான். சரி, எல்லாரும் வேற வெளியில் கேட்டுகிட்டே இருந்தாங்க இவ்வளோ படிக்க வச்சுட்டு பையனை வீட்டிலே இருக்கான்னு. அதனால தான் அப்புறம் இதில் படிக்க வச்சோம். அவங்க கேட்ட கேள்விக்கு சரியான பதிலடி கொடுத்துட்டான். இவன் இவ்வளோ நல்லா படித்ததுக்கு இன்ஸ்டியூட்டுக்கு ரொம்ப தேங்க்ஸ். நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல ஆல் இந்தியா ரேங்க் 1 வருவான்னு எக்ஸ்பெக்ட் பண்ணல. பட் நம்ம எப்படியாவது இந்த டைம் கிளியர் பண்ணிடணும், ஆர்ஆர்பி பிஓ கிளியர் பண்ணி எப்படியாவது வேலைக்கு போயிடுறது தான் என்னோட மெயின் எய்மாக இருந்துச்சு. பட் ஆல் இந்தியா ரேங்க் 1ன்னு சொன்னோன்னா என்னால் நம்பவே முடியல. அப்பா அம்மாலாம் ரொம்ப அழுதுட்டாங்க. என்னடா நம்ம வில்லேஜில் இருக்கோம், யாருமே பயப்படாதீங்க, நீங்கள் நினச்சா உங்களால் முடியும், ஈஸியாக அச்சீவ் பண்ணலாம். கண்டிப்பாக படிங்க. தேங்க்யூ வெரண்டா ரைஸ்.